டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் 5a 2a இதெல்லாம் வேரியபிள்ஸ், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். டிரான்ஸ்போசிஷன் மெத்தடில் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சைடு வச்சுட்டு அதர் டேர்ம்ஸ் எல்லாம் அதர் சைடுக்கு கொண்டு போயிட்டு அந்த வேரியபிளோட சிம்பிளிஃபை பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 5a இது வந்து 2a வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இது பாசிட்டிவில் இருக்குது. ஒரு நம்பருக்கு முன்னாடி பாசிட்டிவோ நெகட்டிவோ சைன் எதுவும் இல்லைன்னா அது பாசிட்டிவ் இருக்கிறதா மீனிங். ப்ளஸில் இருக்கிற 2a ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது -2aவாக சேஞ்ச் ஆகும். இதுதான் டிரான்ஸ்போசிஷன் மெத்தடோட ரூல். அடுத்து இந்த டேர்ம் இந்த மைனஸில் இருக்க 3/4 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும், +3/4ஆக சேஞ்ச் ஆகும். இந்த -2/3 அப்படியே தான் இருக்குது. இதை இங்கேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், +3/4. மைனஸில் இருந்தால் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகும்போது ப்ளஸ் ஆகும், ப்ளஸில் இருந்தால் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது மைனஸ் ஆகும், சேஞ்ச் ஆகும். இதுதான் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட். இப்போ 5a - 2a 5aலேருந்து 2a சப்ட்ராக்ட் பண்ணால் 3a. 5 - 2 3. இப்போது இந்த நம்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3, 4 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3 டேபிள் 1 3s are 3 4 4 table 1 4s are 4. Therefore LCM equal to 3 into 4 12. LCM 12னு கிடச்சிருக்கு. ஸோ டினாமினேட்டரை 12ஆக சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த டேர்மை சேஞ்ச் பண்ணலாம். 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 12ஆக சேஞ்ச் ஆகும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12ஆக மாறும். டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 12ஆக சேஞ்ச் ஆகும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8 -8 3 4s are 12 plus 3 3s are 9 divided by 12. 3a equal to இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் காமனாக வச்சுட்டு மேலே சப்ட்ராக்டோ அடிஷனோ பண்ணலாம். 9லேருந்து 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1/12. நான் தான் சொல்லியிருக்கேன், இன்டிஜர்ஸில் ஒரு நம்பர் பாசிட்டிவோ நெகட்டிவோ இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போடுவோம். இங்கே கிரேட்டர் நம்பருக்கு பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ 9லேருந்து 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1/12. 3a equal to 1/12. இந்த 3 வந்து a கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ஸோ a equal to இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கனால இதை எப்படி எழுதிக்கலான்னா 1/12. இங்கே 3 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வரும்போது டிவிஷன் 3 டிவைடட் பை 3. 1/12 நம்ம 12 டிவைடட் பை 3ன்னு எழுதுவோம். ஸோ அதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 1/12 ஃப்ராக்ஷன்ஸில் டிவிஷன் சிம்பிள் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். இந்த செகண்ட் நம்பரை ரெசிப்ரோக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் எழுதுறது தான் ரெசிப்ரோக்கல். 1/3. இது ஃப்ராக்ஷனோட டிவிஷனோட ரூல். இப்படி கூட எழுதிக்கலாம். 1/12 3/1ன்னு எழுதி 1/12 into 1/3. இந்த மெத்தட் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படி போடுறது ஈஸியாக இருக்கும். இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கனால நான் டிவைடட் பை 3ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட ரூலில் டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு செகண்ட் நம்பர் ரெசிப்ரோக்கலாக மாறும். ரெசிப்ரோக்கல் போட்டுட்டு அப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
a equal to 1, 12 3s are 36, a equal to 1 by 36. ஸோ ஏயோட வேல்யூ 1 by 36னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். LHS ஈக்குவல் டு RHSனு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிரான்ஸ்பொசிஷன் மெத்தடில் உங்களுக்கு வந்து மைனஸ் மைனஸ்னு இப்படி ரெண்டு நம்பர் இருந்தால் இதை வந்து பாசிட்டிவ்னு எழுதிடக்கூடாது. இப்போது -4 இன்ட்டு -3ன்னு இருந்தால் தான் இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு இன்டிஜர்ஸில் போடுவோம். -4 இன்ட்டு -3ன்னு இருந்தால் தான் ப்ளஸ் 4 3s are 12ன்னு போடுவோம். இது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இப்போது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மைனஸ் மைனஸ்னு இன்டிஜர்ஸில் இருந்தால் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இதை மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் பாசிட்டிவ் சைன் போட்டுறக்கூடாது. அப்புறம் கிரேட்டர் நம்பருக்கு மைனஸும் ஸ்மாலர் நம்பருக்கு ப்ளஸ்ஸும் இருந்தால் அதை நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். இதெல்லாம் நீங்கள மைண்டில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டெசிமலில் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக 15 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 15 10s are 115 போட்டுட்டு அப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ இங்கே ஃப்ராக்ஷன்ஸில் நம்பர் இருந்தால் இந்த 3யை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் கொண்டு போகும்போது இப்படி டிவைட் பை போடுறதை விட இந்த மாதிரி போட்டு டிவைடட் பை 3 1 இருக்குது டிவைடட் பை 1 போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சம் போடுறதுக்கு.